Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ஒரு புதுவிதமான ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போறோம். உளுந்து வச்சு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்மளுக்கே தெரியும் உளுந்து வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. அதனால வாரத்துல ஒரு நாள் கூடமே இந்த குழம்பு நீங்க ரெகுலராகவே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு கூட அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கப்பு வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தோல் இல்லாத அந்த நார்மல் ஒயிட் உளுந்து தான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட அந்த தோல் உள்ள அந்த கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் வறுப்படுதுன்னா தோல் உள்ள உளுந்து வந்து டபுள் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுந்து வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம லேடிஸ்க்கு இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி குழம்பு வகையாக நம்ம செஞ்சு சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே சாப்பிட்ற மாதிரி ஆகும். நீங்கள் வந்து வடை தான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது, இல்லை களி தான் கிண்டி சாப்பிட்ணுன்னு கிடையாது. இது வந்து குழம்புன்றது நம்ம டெய்லி செய்கிறது தான். ஸோ அதில் ஒரு வகையாக இந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா நல்ல கலர் கொஞ்சம் அப்படியே சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு இதுவும் வறுபடுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம குழம்புக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புல இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இந்த மிளகோட காரம் தான். இந்த குழம்புல வந்து நம்ம வேற எந்த மசாலாவும் தனியாக சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆர் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையா தேவை இருக்காது, ஏன்னா உளுந்தே வந்து நம்மளுக்கு நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துப்போம். எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டோம். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு. நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம் இல்லையா, ஸோ அது கூட பூண்டு வைக்கிறதுன்றது வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லது தான். ஸோ ரெண்டும் நல்ல காம்பினேஷன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, இது நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, அடுத்ததா மஞ்சத்தூள். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம வேற மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போறது கிடையாது. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த குழம்பு செய்கிறோம். ரொம்ப ஹெல்தி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இது போட்டதும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டி ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உளுந்து வந்து ஜென்ரலாகவே கெட்டி ஆக தான் செய்யும். ஸோ அதனால ஒரு 5 இல்லை 6 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம புளிப்புக்கு வந்து நீங்கள் புளியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். புளினா நம்ம இப்போவே வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி போதும். பெருசு அதாவது நிறைய போட்டுட்டோம், புளிக்குழம்புக்கு போடுற அளவுக்கு போட்டோம்னா இது வந்து புளிக்குழம்பு டேஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதனால கொஞ்சமாக சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுடலாம். இல்லை நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெமனோட ஜூஸை நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளி இந்த நேரத்தில் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் 2 பக்கமாகவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம்
கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்போது சாப்பாட்டுக்கோ இல்லை இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.